ஹலோ கைஸ், லாஸ்ட் எபிசோடு ஏதோட முடிச்சிருப்பாங்கன்னா ஜூக்கும் அவள் சீக்ரெட் ஆளுக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுலேருந்து நெக்ஸ்ட் எபிசோட் கண்டினியூ ஆகுது. வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட்குள்ளே போகலாமா? ட்ராமா ஓப்பனிங்கில் ஜூவை இழுத்து மடியில் சார்ஜை கிஸ் பண்ணி மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டான். இதில் இருந்து தான் நமக்கு தெரிய வருது அவனுக்கு ஜூ மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு. கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. ஜூ ஆள் முடிச்சு பார்க்குறான். ஜூ கையை காலில் அடிபட்டிருக்கும் போல் கேரிங்காக மருந்து போட்டு விடுறான். சாரி நேற்று அப்படி பண்ணதுக்குன்னு அவன் சொல்ல. சரி இனிமேல் இப்படி பண்ணிடாதுன்னு கோபமாக அவள் சொல்ல. தேவி பற்றி எதுவும் சொல்லாதுன்னு அவன் சொல்ல. அவள் கோச்சிட்டு போகிறா. இவன் கையை பிடிக்க அவள் தள்ளி விட அவன் ஜூவை தூக்கி வச்சுட்டு இனி லான் பார்க்க போகாது, நீ அவளை பற்றி எதுவும் பேசாதன்னு சமாதானம் ஆகுறாங்க. கட் பண்ணால் ஹீரோயின் நேரில் காட்டுறாங்க. ஹீரோயின் தூங்கி முடிக்கிறப்போ ஹீரோ பக்கத்தில் இருக்கான். இங்கே ஏன் ரூமில் என்ன பண்ணுறேன்னு கேட்க, ஏமா நம்ம டெய்லி இப்படி தானே பண்ணுறோம், என்ன புதுசாக அவன் கேட்குறான். உங்கள் அண்ணன் பார்த்துட்டா பிரச்சனை ஆகிடும், பிளான் வேஸ்ட் ஆகிடும். நேற்று நீ ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணதுக்கு உன்னை போட்டு தள்ளிடுவானோன்னு வந்தேன் ஹீரோயின்கிட்ட சொல்ல. ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறான். இது வெறும் ஆரம்பம் தான், உன்னை ப்ரொடெக்ட் பண்ண திரும்பவும் வருவேன்னு ஹீரோ சொல்லிட்டு அங்கேருந்து போக கட் பண்ணால் ஹீரோயின் குக் பண்ணுறான். ஹீரோ அங்கே வர சாப்பிட்றான். நீ இப்போ மிஸ்ஸஸ் லின் ஆகிட்ட ஏன் குக்லாம் பண்ணுறேன்னு ஹீரோ கேட்க, ஹீரோயின் கையை கட் பண்ணிக்கிறான். அதை பார்த்துட்டு ஏதோ வேலை பண்ண பிளேட்டை தள்ளி விடுற மாதிரி போக ஹீரோ பிடிச்சிடுறான். நான் உன்னை தொல்லை பண்ணுறேன் நான் ஹீரோ கிட்ட வரேன். அப்போன்னு பார்த்து மோஜிங் அங்கே வர என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கையை பிடிக்க கட் பண்ணதை பார்த்துட்டு அவள் கைக்கு மெடிசன் வைக்க கூட்டிகிட்டு போகிறான். மெடிசன் போடுறப்போ ஹீரோயின் கேட்குறான், நான் குணமாகி வந்ததுக்கப்புறம் ப்ளூ பிரிண்ட் கம்பெனியை விசிட்டே பண்ணலை, எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் போல் இருக்குன்னு கேட்க, எனக்கு தெரியும் கம்பெனி உனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு, நான் என் எஃபோர்ட்ஸ் போட்டு நல்லா பார்த்துட்ருக்கேன், இருந்தாலும் உங்கள் அளவுக்கு இல்லைன்னு மோதிங் சொல்ல. சரி ரொம்ப தேங்க்ஸுங்கன்னு சொல்லிட்டு உடனே கம்பெனியை என்கிட்ட விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வில்லன் சொல்லிட்டா. வில்லனுக்கு பக்குன்னு ஆகிடுச்சு, கையை டப்புன்னு விட்டுட்டான். சரி ஓகேன்னு ஒரு மாதிரி சொல்ல. அப்புறம் யான் என்னோட அசிஸ்டண்ட், உனக்கு அசிஸ்டண்டாக இருப்பான்னு சொல்ல, தேங்க்யூன்னு லான் சொல்கிறான். கட் பண்ணுவான். பாஸ் கன்ஃபார்ம் அவளை ப்ளூ கிரீனுக்கு அனுப்புனீங்களா? இதை தான் ப்ரூவ் ஆகிடுச்சா உண்மையான லான்னு? அப்புறம் ஒரு ரெசார்ட் ப்ராஜெக்ட் வேறு போயிட்டுருக்கு, எதுவும் ப்ராப்ளம் ஆகிடுமானலாம் அப்படின்லாம் அசிஸ்டண்ட் கேட்க, ஆமாம் அவளே பார்க்கட்டும் ஏதோ பிளானோட வில்லன் எஸ்ன்னு சொல்ல. கட் பண்ணா நைட்டு லான் வீட்டுக்கு வரான். மோஜிங் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறான். ஹீரோயின்ட்ட ரொமான்ஸ் பண்ண டான்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒன்றா இருந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ரூமுக்கு தூக்கிட்டு போக ஹீரோ பாவம் லேட்டாக வரான். இங்கேருந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு கோவம் ஆகிட்டான். விண்டோ ஸ்விம்மிங் பூல் கிட்ட போய் பார்க்குறான். என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு ஒரு பிளான் பண்ணுறான். சிகரை பற்ற வைக்கிறப்போ டக்குன்னு ஒரு ஐடியா வரேன். மோஜிங்கை பார்க்குறப்போ ஹீரோயினுக்கு ஒரு பழைய நினைவு வருது. யார்ட்டையோ ரொமான்ஸ் பண்ணுற மாதிரியும் கண்ணெல்லாம் கட்டி வேற இருக்குது அவளோடது. கட் பண்ணால் ப்ரெசண்ட்டில் பயப்படாதன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணலான்னு போகிறப்போ ரூமில் தண்ணி கொட்டுது. என்ன இலவியா இதுன்னு வெளியே பார்த்தா இப்போ தான் ஹீரோ பிளான சொல்கிறாங்க. ரூம்குள்ளே ஸ்மோக் பண்ணியிருக்கான். ஃபயரெல்லாம் ஆக்டிவேட் ஆகி ரூமில் தண்ணி கொட்டிட்டு மோஜிங் டென்ஷனில் நம்ம போகலான்னு ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறான். ஹீரோ சிரிக்க நெக்ஸ்ட் டே மீட்டிங்கில் கம்பெனிக்கு போயிருக்கான். நெக்ஸ்ட் டே மீட்டிங்கில் ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணி இனிமேல் இந்த கம்பெனியோட ஃபுல் கண்ட்ரோலும் லான்னு சொல்ல, லான் தான் பார்த்துக்க போகிறான்னு சொல்ல. மற்ற மெம்பர்ஸ் யாருக்கும் இதில் உடன்பாடு இல்லை போல். நீ பார்த்துக்கோன்னு மோஜிங் கிளம்ப அந்த ஹீரோயின் மண்டையாட்ட தேங்க்யூ எல்லாருக்கும் இவ்வளோ நாள் கம்பெனியை, அதாவது என் பேரண்ட்ஸ் வச்சு டெவலப் பண்ண கம்பெனியில் ஒர்க் பண்ணி ஷேர் ஹோல்டராக இருந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்குன்னு எல்லாம் லான் சொல்ல. எல்லாரும் நல்ல விதமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் இவளுக்கு என்ன தெரியும், மோஜிங் தான் கம்பெனியை நல்லா ரன் பண்ணதுன்னு கிளப்பி விட லான் கெத்தா சேரில் உட்காந்து 2 years ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் பார்த்தேன், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது, லாஸில் ஓடிட்டுருக்கு, லீவ் எதுவும் இப்போ சொல்லணுமான்னு கேட்க அவன் வாயடிச்சு போயிடுறான். இனி எந்த அப்ஜெக்ஷன்ஸும் இல்லைனா ரெசார்ட் ப்ராஜெக்டை ரீஸ்டார்ட் பண்ணலான்னு அவள் சொல்ல. இது ரீஸ்டார்ட்டா, அதுக்கு காசு எங்கே இப்போ இருக்க நிலைமைக்குன்னு எல்லாம் சொல்ல. அப்போது லின் குரூப் கூட கொலாப் வச்சுக்கலான்னு ஒருத்தன் சொல்ல. எல்லாம் ஆமாம் சொல்ல. அதெல்லாம் தேவையில்லை, ஃபண்டை நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோயின் சொல்ல.
இப்படியே எபிசோட் 5 கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Then bye bye from Sige voiceover.